நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை மஞ்சு வாரியர் அவர்களை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நடிகை மஞ்சு வாரியர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்து இப்போ அவங்கள பாக்குற எல்லாரையுமே ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு சிரிச்ச முகம், மலையாள சினிமாவுடைய மகாராணி அப்படின்ற ஒரு பட்ட பேரே அவங்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு எவ்வளவோ சர்ச்சைகளை கடந்து இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹியூமன் பீனா வளம் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதை தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இவங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இவங்களை சுத்தி சொசைட்டி செய்த விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்தது இவங்களும் இவங்களுடைய அம்மாவும் தாங்க. ஏன் இவங்களும் அப்படின்னா, இவங்க முடிவு எடுத்ததுனால மட்டும்தான் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இப்ப வெளியே வந்து 50 வயசு மாதிரியா தெரியுது இவங்களுக்கு, பார்த்தா 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்ற வகையில ரொம்ப ரொம்ப கியூட்டா மனசலாயோ அப்படின்ற ஒரு பாட்டோடைய வைபை எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துக்காக எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில இந்த படத்தோடைய அப்டேட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அப்பப்போ ரஜினி சாரை காட்டினா அவருடைய ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ, அதே மாதிரி மஞ்சு வாரியரை காட்டினா இப்போ நேஷனல் கிரஷாவே மாறிட்டாங்கன்னா பாருங்க. அவங்களுடைய வைபா இருக்கட்டும், அந்த சாங்கோடைய மூமெண்டா இருக்கட்டும், அவங்க செம வைப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்க பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு மலையாளிங்க. ஆனா தமிழ் எழுத படிக்க பேசன்ட்டு ரொம்ப அற்புதமா தூய தமிழ்ல கூட பேசுவாங்கன்னா பாருங்க. பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே நாகர்கோவில். அதுக்கு காரணம் அவங்க அப்பாவுடைய ஒர்க் தான். அப்புறம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க திரிசூர், அங்கேயே கண்டினியூ பண்ணிருக்காங்க. இவங்க அம்மாக்கு சினிமால போகணும்னு ஆசை. ஆனா இவங்களுடைய அம்மாவால முடியாததுனால தன்னுடைய மகளை எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைச்சு அவங்களுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல குச்சிப்புடியில இவங்க மாஸ்டர் டிகிரியே பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் மூலமா கிளாஸஸும் எடுத்துட்டு வராங்க. நிறைய ஷோஸ்க்கு இவங்க ஜட்ஜஸாவும் போறாங்க. ரீசன்ட் டைம்ல இப்போ கேரளா இண்டஸ்ட்ரி எடுத்தாலே செக்ஷுவல் அபியூஸ் அந்த கான்ட்ரோவர்சி தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நடிகைகளும் அவங்களுக்கு அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே வெளியாயிட்டு இருக்கு. அந்த வகையில மஞ்சு வாரியரும் அதை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நான் நடிகையா இப்போ உங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு மலையாள சினிமா தான் முக்கிய காரணம். இப்போ மலையாள சினிமா சோகமான காலகட்டத்தை கடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது எதுவோ அப்படியே அழிச்சிடாது, இது எல்லாத்தையுமே கடந்து போகும், எல்லாம் தெளிவாக இருக்கட்டும், மேகங்கள் மறையட்டும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. இவங்களை பார்க்க ரொம்ப அமைதியா பொறுமையா ரொம்ப ஸ்ட்ராங் உமன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாலும் இவங்க ஒரு நடிகரை பார்த்து வியந்துட்டாங்களாம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்கள். ஆமாங்க, அஜித் அவர்கள் கூட சேர்ந்து இவங்க துணிவு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல அஜித் அவர்களுக்கு ஈக்குவல், அதாவது ஒரு பேக் போனான ஒரு கேரக்டர் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த ரோல்ல நடிக்கும் போது அஜித் அவர்கள் முன்னாடி நாளா ஒண்ணுமே இல்ல, நாளா அமைதின்றாங்க. ஆனா அஜித் சார் கிட்ட இருந்து எப்படி ஹம்பிளா இருக்கணும், எப்படி பணிவா பேசணும், எப்படி கனிவா நடந்துக்கணும், எப்படி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தங்க ஒரு உயரத்துல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய கேரக்டர் தான். அவங்கள சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி வரதா செய்யும். அதுக்கெல்லாம் என்ன பண்றது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்ட்டு அஜித் சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு அஜித் அவர்கள் பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க. இவங்க தனுஷ் அவர்களுடைய அசுரன் படம் மூலமா தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாங்க. கண்டிப்பா அந்த படத்தை இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மஞ்சு வாரியர் அவர்களுக்கும் அந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் சம்பந்தமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கிற மஞ்சு வாரியருக்கு அம்மா மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுல தனுஷ் அவர்களை இவங்களுக்கு ரொம்ப வருஷமாவே தெரியுமாம். கிட்டத்தட்ட 2-3 படங்கள் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்புகள் வந்திருந்தும் ஒரு சில காரணங்களால அது தட்டி போயிடுச்சாம். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. அதனாலதான் என்னவோ அசுரன் படத்துல நடிக்க ரொம்ப ஈஸியாவே ஒத்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க நடிக்கிற படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களே அவங்களுடைய படத்தை பயந்து பயந்து பார்ப்பாங்களாம். அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல பார்த்துதான் இவங்க கண்ணை இப்படி ஒன்றரை கண்ணால எல்லாம் படத்தை பார்ப்பாங்களாங்க. அப்படி இவங்களுடைய மிஸ்டேக்ஸ ஆடியன்ஸ் சொல்றதை வச்சுதான் இவங்க திருத்திப்பாங்களாம். ஆடியன்ஸோட சேர்ந்து தான் இவங்க படத்தையும் பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இஸ் மை ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு படத்தையும் பார்த்துட்டு அவங்க
சாட்டிஸ்ஃபைட் ஆனதே கிடையாதாம். ஒவ்வொரு படத்திலும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்களாம். என்னதான் இவங்க ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் இவங்க ப்ரொடியூசரும் கூட. ஒரு சில படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் சமீபத்துல இவங்க பண்ணியிருந்த ஃபுட்டேஜ் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சைக்கு முள்ளாயிருக்கு. என்னன்னா இவங்க கூடவே நடிச்ச சீத்தல் தம்பி அப்படின்ற ஒரு நடிகை ஒரு காட்டு பகுதியில ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி சீக்வன்ஸ்ல ஒரிஜினலாவே அவங்களுக்கு கார்டுல அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களா அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அப்போ மஞ்சு வாரியர் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் போகலையா. என்னுடைய சினிமா கெரியருக்கே இது ஒரு ரொம்பவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எனக்கு 5 கோடி வேணும்ட்டு மஞ்சு வாரியர் மேல இந்த நடிகை புகார் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவாவே மஞ்சு வாரியர் அவர்கள் எடுப்பாங்க. மஞ்சு வாரியர் அவர்கள் 1995ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. சாட்சியம் அப்படின்ற படம் மூலமா சைட் ரோல்ல வந்தாங்க. கலாபம் அப்படின்ற படம் மூலமா திலீப் அவர்கள் கூட பேர் பண்ணி இவங்க அப்படியே கண்டினியூஸா 2-3 படங்கள் அவர் கூடயே பேர் பண்ணி நடிக்க 1998ல அவர் கூட திருமணம் நடக்க இதுக்கு இடையில ஒரு சில சர்ச்சைகளையும் சிக்கினாங்க. அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் உண்மையாக்கணும்னு நினைச்சுதான் அவரை திருமணம் பண்ணாங்க. 2000ல மீனாட்சி அப்படின்ற ஒரு மகளும் பிறகுறாங்க. 2015ல ஒரு சில காரணங்களால டிவோர்ஸும் நடக்குது. இந்த டிவோர்ஸுக்கு காரணம் நடிகை பாவனா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நடிகை பாவனா அண்ட் மஞ்சு வாரியர் இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. இவங்க கூடவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் காவியா மாதவன். இவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா அது மஞ்சு வாரியருக்கே தெரியாம அவங்களுடைய கணவர் திலீப் செய்த கேவலமான செயல் தான். ஏன்னா காவியா மாதவன் கிட்ட அவரு அஃபர்ல இருந்ததாகவும் அந்த விஷயத்த மத்தவங்க சொல்லி நம்பாத மஞ்சு வாரியர் அவர்கள் பாவனா சொல்லி நம்பியதுனால பாவனாவை ரொம்பவே கொடூரமா கடத்தி அவங்கள கொடூரமான வெறிச்செயல்ல ஈடுபடுத்தி அதை போன்ல ரெக்கார்ட் பண்ணி ரொம்பவே சித்திரவதை பண்ணி ரொம்பவே சொல்லவே வாய்க்கூசும் அந்த அளவுக்கு சில மோசமான விஷயங்களை அவர் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க மஞ்சு வாரியர். அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் பாவனா அப்படின்ற ஹேஷ்டாக்லாம் போட்டு பொது மேடையிலே நல்லாவே பேசியிருந்தாங்க. இப்ப கூட சமீபத்துல அந்த விஷயங்கள் வெளியாச்சு. இதுல அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இதையும் தாண்டி தன்னுடைய மகள் அவங்க கூட இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அப்பா கூட தான் இருக்க போறேன்ட்டு கோர்ட்டுல சொல்ல, அப்போ நிறைய அரசியல்வாதிகள் ஒரு நடிகை கரெக்டா இருந்தா ஏன் பொண்ணு வந்து அம்மா கூட இருக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. அவங்க அப்ப தப்பு பண்ணிட்டாங்க. அப்பா மேல எந்த தப்பும் இல்லன்ட்டு எல்லாருமே சேர்ந்து மஞ்சு வாரியர் தான் டம்ப் பண்ணாங்க. அதனால அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப வெயிட் கெயின் ஆகி சரி இதுக்கப்புறம் நம்ம இதுலயே இருந்தா ஒன்னும் ஆக போறது கிடையாது, எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க, நம்ம நமக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எப்படி சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்களை கடந்து வந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் எல்லாத்தையுமே கடந்து வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூன்ற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ 20s அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா கியூட்டா பாசிட்டிவான ஒரு வைபை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய எக்ஸ் கணவர் முதல் திருமணம் முடியறதுக்குள்ளேயே 2வது திருமணம் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க 2வது திருமணத்தை பத்தி எந்த இடத்துலயுமே பேசினதே கிடையாது. அதே சமயம் அவரை பத்தியும் எந்த இடத்திலும் தவறாவும் பேசினது கிடையாது. அவரை பத்தி எடுத்தாலே நம்ம அதை பத்தி பேச வேணான்ட்டு ரொம்ப ஒரு ஹம்பிளான பதில சொல்லிடுவாங்க. சோ தமிழ் படங்கள்ல நடிச்ச 2 படத்திலையும் ஓன் வாய்ஸ் தான் டப் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சது மலையாள படத்துக்கு. அப்ப இவங்க பிரெக்னெண்டா இருந்ததுனால அவங்க அம்மா தான் போயிட்டு அவார்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க. எந்த படத்துல நடிச்சாலும் நடிப்பின் அரக்கி அப்படின்னு பட்டம் வாங்குற வகையில தான் அவங்களுடைய ஃபுல் ஃபிளெஜ்டான ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ஒரு படத்துல நடிக்கலனா கூட பாக்குற படங்கள்ல ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அந்த டைரக்டருக்கு டைரக்டா கால் பண்ணி பேசுவாங்களாம். அந்த மாதிரி பார்த்திபன் அவர்கள் கிட்ட பேசியிருக்காங்களாம். இப்போ வேட்டையன் படம் எடுக்கிற டைரக்டருடைய முன்னாள் படமான ஜேபீம் படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காங்களாம். சோ மஞ்சு வாரியரை இப்ப பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ சிங்கரா எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.